வணக்கம் மக்களே. இந்தியாவில் பெண்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்கள் மூளையாக செயல்பட்டு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடம் வந்து பாருங்கள், இது வந்து ராணி கி வாவ் அப்படிங்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்டன் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன். இது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்கள் வந்து பாருங்கள், இது வந்து சாதாரண ஒரு கிணறு தான். ஆனால் அந்த கிணறே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான கலைநயத்தோட, அதாவது 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட பல சிறு தெய்வங்கள் வந்து உள்ளுக்குள்ளே செதுக்கி வச்சுருக்காங்க. 2014ஆம் ஆண்டு இந்தியாவுடைய ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக இந்த இடம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் வந்து செதுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டு மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குர்புதீன் ஐபக், அலாவுதீன் கில்ஜி போன்றவர்கள்லாம் வந்து இந்த இடத்து மேலே வந்து படையெடுத்து இந்த இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுக்க அப்படியே தண்ணீரால் வந்து மூடப்பட்டுருது. மூடப்பட்டதுக்கு அப்புறமா ஏறக்குறைய 900 ஆண்டுகள் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 1940களில் தான் இந்த இடம் வந்து திரும்ப கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. 1980ல் தான் முழுமையாக இந்த இடத்த வந்து மீட்டெடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். அதுக்கப்புறமா 2014 தான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக 2014 தான் இந்த இடத்த வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அவசியம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்நாளில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்று.